இந்த எழுச்சி மிகு ஆர்ப்பாட்டத்திற்கு வாழ்த்துறை வழங்குமாறு தமிழ்நாடு அரசுடைய சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் தோழர் முருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில முனைவின்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிஓ ஆபீஸ் அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த மாவட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் தோழர் சிவா அவர்களுக்கும், முன்னிலை வகித்திருக்கக்கூடிய தோழர் சுப்பிரமணியன், வரவேற்பு வழங்கி இருக்கக்கூடிய தோழர் செந்தில்குமார், கோரிக்கை விளக்குரையாற்ற இருக்கக்கூடிய மாரி செல்வம் மாவட்ட செயலாளர் தோழர் சூரிய பிரம்மன், வாழ்த்துறை வழங்கக்கூடிய தோழர் வெள்ளச்சாமி அவர்களும், தோழர் ஞானசேகர் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் அவர்களுக்கும், தமிழ்நாடு உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் தோழர் ராஜதுரை அவர்களுக்கும், தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கலையுடையார் அவர்களுக்கும், நிறைவுரை வழங்க இருக்கக்கூடிய தோழர் முஜிபு மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கும், நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய தோழர் அருள் பெர்னாண்டோ அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தின் சார்பாக வீரம் செறிந்த போராட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய போராட்டம் கூட முக்கிய அனைத்து தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, நம்மளுடைய காலம் எலெக்ஷன் காலம் அப்படின்னு சொல்லி அதையும் முடித்துட்டோம். இப்போ முடித்துட்டு நம்மளுடைய காலங்களாக இப்போ ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு ஆசிரியர்கள் அரசூழியர்கள் இருக்கும். இப்போ இந்த போராட்டம் சிபிஎஸ் முதன்மையான கோரிக்கை பழைய பென்ஷனை வழங்க வேண்டும், இஎல் சரண்டர் வழங்க வேண்டும். நம்மளும் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக நம்ம இந்த போராட்டத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சிபிஎஸ் 2003 இருந்து நம்ம ஒழிக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் இப்போதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்குதான் இப்ப போய் நம்ம மினிஸ்டர்கிட்ட போய் பாக்குறோம், சிஎம் போய் பார்க்கணும். இப்பதான் நம்ம எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், கல்லெல்லாம் காலியா இருக்குது, கொஞ்சம் நிரம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இதே தான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம் பல ஆண்டுகளாக. சரி, இது என்ன விடுவு காலம்? பழைய போராட்டங்களே நம்ம பேசிட்டு அந்த கூட்டத்தை முடித்து கொண்டு போறது ஒரு இப்போ நம்ம அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. 2003 போராட்டத்தை சொல்லுவோம், 1988 போராட்டத்தை பேசுவோம், 2016 போராட்டம், 19 போராட்டம், இப்படி பேசிட்டு போராட்டத்தை நடத்தி கொண்டு வந்தவர்கள் மட்டுமே போராட்டத்தில் கலந்து வந்திருக்க மட்டுமே அந்த போராட்டத்தில் கலந்து எல்லா போராட்டம் புதியதாக வந்திருக்கக்கூடிய புதிய பென்ஷன்ல இருக்கக்கூடிய தோழர்களை இதில் பங்கு பெறுவதற்கான முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த தோழர்கள் இன்னும் முழு மூச்சியாக நம்மளுடைய போராட்டத்தில் பங்கு எடுத்தால் மட்டுமே நம்மளுடைய பழைய பென்ஷனை வாங்கக்கூடிய சாத்தியமான ஒரு சூழல் தான். இன்னைக்கு எல்லா மாநிலத்தோடு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக 40 நமக்கே அப்படிங்கிற கோரிக்கை, நாமும் அதை தான் விரும்புறோம். ஆனால் நம்மளுக்கு கொடுத்த கோரிக்கை, நம்மளுக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 0 தான். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்துக்காக இருக்கட்டும், அரசூழியர்களாக இருக்கட்டும், இல்ல ஆசிரியர்களுக்காக இருக்கட்டும், இதுக்கு வரைக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா நான் 100% கோரிக்கையை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு மக்கள் மத்தியில பேசிக்கிட்டு, நம்மளுடைய வருவாய் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் தான் இன்னைக்கு வருவாய். ஆசிரியர்கள் ஒரு பாகமும் அவர்களுடைய பணியை செய்தாலும் அரசு ஊழியர்கள் வருவாய் இன்னைக்கு வணிக வரித்துறையில பாத்தீங்கன்னா சொல்றாங்க, நீங்க நியூஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, கிட்டத்தட்ட 1,43,000 கோடி இந்த வருடம் வருவாய் ஈர்க்குது. இது எதை சொல்றாங்கன்னா 47% ஒரு வருஷத்துல ஏறி. முன்னாடி போன வருஷம் 83 கோடியாக இருந்தது, 83 லட்சம் ஆயிரமா இருந்தது. இந்த வருஷம் 1 லட்சம் கோடிக்கு மேல தாண்டி இன்னைக்கு வருவாய். ஆனா இன்னைக்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா கஜானால காசு இல்ல. ஏற்கனவே நம்மளுடைய மாநில மாநாட்டுல சொன்ன மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பெட்டி இருக்கு, சாவி எல்லாம் இருக்குது, பணம் இல்ல. இதே கதையை தான் இன்னைக்கும் நம்ம போனா சொல்வார். கடைசியாக நம்மளுடைய ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் கலந்து கொண்டு நம்மளுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களை சந்திக்கும் பொழுதும் இதே தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, மாற்றமா சொன்னார், நான் தராம உங்களுக்கு யார் தர போறாரு? நான் கேட்கறதுக்கு எங்களுக்கு இனிமையா தான் இருக்குது. ஆனா நம்மளுடைய காலம் எதுன்னா இப்பதான் 2025
மார்ச் மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடர் போடுவதற்கு முன்னால் நமக்கான பழைய பென்ஷனை அவர்கள் வழங்கவில்லை என்றால் நாம் கடுமையான போராட்டத்தை நம்ம கடந்த காலத்தை பத்தி பேசலாம் இனிமேல் கிடையாது. புதிய சகாப்தத்தை போராட்ட சகாப்தத்தை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இணைந்து செய்வோம் என்ற ஒரு ஒற்றுமை உணர்வோடு நம்ம இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும். இனி வரக்கூடிய காலங்கள் என்னடா நம்ம இந்த பேசுறாங்க போறாங்கன்னு இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் போராட்டம் கடுமையான போராட்டங்கள். அதைதான் நம்ம எல்லா சங்கங்களும் போராட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறை சங்கங்களும் இப்போ முடிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் இன்னைக்கு செயல்படுவதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. நம்மளுடைய இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தொழிலாளர் சட்டத்தை குறைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் 12 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்குமே அது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா 12 மணி நேரம் வேலை செய்வது அப்படின்னு புதிய சட்டங்கள் நம்மளுக்கு ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க, May 1 அன்றைக்கு அதை சொல்கிறார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். May 1 எதுக்காக விழா கொண்டாடுறோம்? உழைப்பாளர்கள் 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு. ஆனால் அன்று நம்மளுடைய மே மாதத்துல அவர் சொல்றாரு, நீங்க 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு கார்பரேட் கம்பெனி இந்தியாவுக்குள் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்றால் அவர்களோட அக்ரிமெண்ட் அதுதான். நாங்க உங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது என்றால் நீங்க இதெல்லாம் வந்து விளக்கணும். தொழிலாளர்களை இன்னைக்கு பார்த்துப்போம் ஆசிரியர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு. நான் சின்ன வயசுல எங்க ஸ்கூல்ல எங்க அம்மா எல்லாம் கொண்டு போய் விடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, டீச்சர்கிட்ட நல்லா அடிங்க, மூச்சில மட்டும் அடிக்காதீங்க, அந்த கை காலெல்லாம் உடைச்சிருங்க அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு சொல்லி வளர்த்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நீங்க பெற்றோர்களே பிள்ளைய போய் அம்மா டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னா உடனே வந்து கேட்கிறாங்க. சோ அதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. பிள்ளைகளுடைய ஒழுக்கங்கள் எப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அரசாங்கத்திலேயே சொல்றாங்க கஞ்சா வியாபாரம் அதிகமா இருக்கு அப்படின்னு. அங்க இது நடந்துட்டு இருக்கு, கள்ளக்கடத்தல் நிறைய இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா இளைஞர்களாக தான் இருக்காங்க. நீங்க அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தா தெரியும், எல்லாமே இளைஞர்கள். ஏன் அப்படி வராங்க? அவர்களுக்கு வந்து படிப்பு கண்டிப்பாக தேவை, ஒழுக்கம் அதோடு ரொம்ப தேவை. இதை சொல்லி கொடுப்பவர் யார்? அரசு ஆசிரியர்கள் தான். அப்போ அவர்களுக்கான உரிமைகள் அவருக்கு என்ன வேணுட்டே வந்து அடிக்க போறாங்க. சோ இதெல்லாம் நாம வந்து ஒரு கோரிக்கையான ஒரு முறையில தான் நம்ம இந்த போராட்டத்தை நடத்துறோம். நேற்று கூட ஆரம்பப்பள்ளி கூட்டணியை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ரொம்ப உண்மையான ஒரு நல்ல முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு இன்சூரன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கு உயிர்களை. இன்னைக்கு இந்த அரசாங்கம் நம்மளுடைய உயிரை எடுத்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க அட்மிஷன் போட்டாங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் கெட்டினாதான் நீங்க அட்மிஷனே போடுறேன் அப்படின்றாங்க. இன்னைக்கு நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஹாஸ்பிட்டல் அது அவங்க பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்ல முதன்மையான லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா நீங்க உள்ள போனீங்கன்னா உள்ள அட்மிஷனே கிடையாது. நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஜிஹெச்சுக்கு போனா அங்கேயும் என்ட்ரி கிடையாது. நீங்க போய் சேர்ந்ததுமே சொல்லுவாங்க நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயினா நீங்க வந்து நீங்க கூலின்னு சொன்னீங்கன்னா உள்ள அட்மிஷன். அதுக்கு ஒரு கூலின்னு போய் சேர்த்துட்டீங்க வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்பாங்கன்னா முதலமைச்சருடைய இன்சூரன்ஸ் இதை கொண்டு வாங்க அப்படிவாங்க. நம்மளுக்கு கிடையாது. அப்போ நீங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கிற ஆபீஸ் இதுல போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துருங்க. இங்க நீங்க இன்சூரன்ஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தீங்கன்னா அங்க போய் சேர்ந்ததுமே அவங்க 1 லட்சம் கேட்டுங்க. ஏற்க கூட நம்ம தோழர் ஒருத்தர் பேசினார். அந்த கார்டை எடுத்து பாத்தீங்கன்னா கேஷ்லெஸ் அப்படின்னு ஒரு கார்டு, இன்சூரன்ஸ் கார்டோடைய பேக் சைடு கேஷ்லெஸ் கார்டு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா நம்ம அப்படி வந்துட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோமா? மாதம் 300 ரூபாய் பெற்றுக்கொண்டு இன்றும் நம்மளை வந்து வஞ்சித்து இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமே அந்த இன்சூரன்ஸ் கிளைமை எடுத்து நடத்தும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் அதுக்காக எல்லா மாவட்டங்களையும் நடக்கிறது. அதாவது ஒரு துறையில மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குலாம் கிடையாது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில கண்டிப்பான அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஃபண்ட் கிடைக்கல அப்படின்னா ஆசிரியர்களும் அதோட போராட்டத்தில் பங்கெடுத்தாதான் அதை செயல்படுத்த முடியும். நீங்க நம்ம தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா தோழர் கலைவுடையார் வந்து ஆரம்பப்பள்ளியில இருக்கக்கூடிய தோழர் கலைவுடையார் ரொம்ப ஃபைட் பண்ணி வாங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அரசு ஊழியர் சங்கத்துல நாங்க வந்து டெய்லியுமே போராட்டம். இன்னைக்கு கூட ஒரு போன் பண்ணி ஒரே சண்டை தான். நீங்க என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம்னு சொல்லி லெட்டர் கொடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனி முன்னாடி எம்டி இன்சூரன்ஸ் கம்பெனி முன்னாடி நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு போறதான் அவங்க பேச்சுவார்த்தைக்கே வராங்க. நீங்க ஈரோடுல அப்படிதான் ஓபன் சர்ஜரி பண்ண ஒரு தோழருக்கு 3.25 லட்சத்துக்கு போட்டிருக்காங்க பில். ஆனா அவங்க கிளைம் வந்து பாத்தீங்கன்னா 1.25. மீதியை நீங்க பணம் கட்டிட்டு அவங்களை கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அது போல பிரச்சனைகள் பெரிதாக்கப்பட்டு இன்னைக்கு அவங்கள வந்து நீங்க 1 ரூபாய் கூட கட்ட வேண்டாம், கட்டின 1 லட்சத்தையும் கையில கொடுத்து நீங்க அனுப்பிச்சிருக்காங்க.
எதுக்காக? அப்ப நம்ம ஒவ்வொரு காலத்திலயும் இப்படியே போராடி போராடி நம்மளுடைய உரிமையை வாங்கணுமா? நம்ம கடுமையான போராட்டம் அரசு ஊழியர் சங்கத்திலிருந்து ஏற்கனவே நம்ம எம்பி அவர்கள்ட்ட நம்ம ஒரு மெமரண்டம் கொடுத்திருந்தோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கெல்லாம் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்ப அந்த ஜீவோ வந்திருக்கு. கிடைத்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா வெளியே நிப்பாட்டிடுவோம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வந்து ஒற்றுமையாக எல்லா போராட்டங்களையும் உங்களுக்கானது எங்களுக்கானது இல்லாமல் யாரு போராடினாலும் அது வெற்றியாக அமைய வேண்டும். இன்று வேணால் அது நம்ம வந்து திரும்பி அப்படி போயிட்டு இருப்போம். ஆனா அது என்றையாவது ஒரு நாள் வெற்றி அடையும் என்ற எண்ணத்தில் முயற்சியோடு நம்மளுடைய போராட்டத்தை நடத்துவோம். உங்களுடைய கோரிக்கையான அனைத்து கோரிக்கைகளும் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு நாங்களும் உங்களோடு சேர்ந்து பயணிப்போம். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் உங்களோடு சேர்ந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளும், எப்பொழுதும் உங்களோடு துணை இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தோழர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.